ஹலோ ஹலோ வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. காபா டெஸ்ட் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு பாடலும் வருமா இன்னைக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறேன். மேட்ச் வந்து என்ன ரொம்ப அடிச்சிட்டாங்க பீடாக். வழக்கம் போல இந்த ஹெட்டும் ஸ்மித்தும் எனக்கு ரொம்ப வருத்தம். இருந்தாலும் ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு ஒருத்தர் இந்த மலையை அனுமான் தூக்கிட்டு போவார் தெரியுமா, அந்த மாதிரி டீம் தூக்கிட்டு இருக்காரு. அவர் ஒருத்தரை விட்டா சிராஜ் ஒரு விக்கெட் எடுத்தாரு, நிதிஷ் ஒரு விக்கெட் எடுத்தாரு. பட் ஸ்டில் மேட்ச் என்ன ஆச்சு பீடா, உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அடுத்தடுத்து நீங்க சொல்லுங்க, நான் அடுத்தடுத்துக்கு வர்றேன். நீங்க சொன்ன மாதிரி ரன் நிறைய போயிருச்சு. நீங்க நேற்று சொன்னீங்கல்ல, இந்த வென்யூல அதிகமா ரன் வந்துரும்னு. இந்த 7 விக்கெட்டுக்கு ஒரு 260 ஃபார் 7, 270 ஃபார் 7 பரவாயில்ல, ரன் நிறைய போயிருச்சு. உங்க தாட்ஸ் என்ன? எதுக்காக நான் அஸ்வின் ஆடணும்னு சொன்னேன்? அவர் எனக்கு ஃப்ரெண்டுன்னா நிறைய பேரு நம்ம ரிவ்யூ போட்ட அப்படிதான் சொன்னாங்க எல்லாரும் கமெண்ட்ஸ்ல. அஸ்வினோட ஃப்ரெண்டு. ஆஸ்திரேலியால 3 தடவை டெஸ்ட் சீரிஸ் நாங்க ஜெயிச்சிருக்கோம். எனக்கு தெரியும் அங்க என்ன பண்ணா ஜெயிக்கணும்னு. ஒரு போலர் உங்களுக்கு, எங்களுக்கு எப்படின்னா பிலாண்டர்னு ஒருத்தர் இருக்காரு, 1.5 ரன் கொடுப்பாரு ஒரு ஓவருக்கு. எங்களுக்கு அப்ப வந்து ஸ்பின்னர் யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் கடைசியில நாங்க போன போது மகாராஜோட டெபு சீரிஸ் அப்ப நாங்க போகும்போது அந்த ரோலை மகாராஜ் வந்து லக்கீலி பண்ணாரு, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம. இப்ப நம்ம எதுக்காக வந்து இதை சொல்றோம் அப்படின்னா, உடனே உனக்கு அஸ்வின் ஃப்ரெண்டு ஜடேஜான்னு ஒருத்தரை மறந்துட்டேன். நான் மறக்கலையா? பாத்தீங்க, நீங்க சொல்லுங்க இப்ப என்ன நடந்தது அப்படின்னு. நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜஸ்பிரீத் பும்ரா இப்படி அனுமான் மாதிரி தூக்கிட்டு போறாருன்றீங்க, கரெக்ட். ஒவ்வொருத்தரா வரேன். ஆகாஷ் தீப் இஸ் a குட் bowler, he didn't bowl badly. ஆனா அடுத்த 15 டெஸ்ட் மேட்சும் ஆகாஷ் தீப் பிளேயிங் லெவன்ல இருப்பாரா? இன் ஆல் கண்டிஷன்ஸ். உங்களை பத்தி, நோ. உங்களை பொறுத்து. ஓகே. அடுத்தது, டிஎஸ்பி சிராஜ். How will you rate him as a test bowler? Will he find a place in the next 15 matches home and away according to you? இல்ல, இவங்க பேக் பண்றத பார்த்தா எஸ், பட் எனக்கு தெரிஞ்சு மேபி. நான் உங்க எக்ஸ்பர்டீஸை கேட்கிறேன். உங்க பேக் பண்றதெல்லாம் வச்சு நம்ம ஷோவே நடத்த முடியாது. இப்ப இப்ப ஆகாஷ் தீப் கேட்ட போது நோ அப்படின்னீங்க. இப்ப சிராஜை கேட்கிறேன். விராஜுக்கும் அப்ப நோ தான். நான் நோ தான் சொல்லுவேன். பட் வெளியே யாராவது இருக்காங்களா பீடா? நீங்க தான் சொல்லணும். நான் கேட்கறது உங்களோட ஒப்பீனியன், அதுக்கப்புறம் வியூவர்ஸ், நம்மள சப்போர்ட் பண்ற வியூவர்ஸ், உங்களை கேட்கிறேன். அடுத்த 15 டெஸ்ட் மேட்சஸ் ஹோம் அண்ட் அவே இன் ஆல் கண்டிஷன்ஸ், do you think in your expertise seeing Siraj perform, is he a automatic walkover in the test matches for 15 matches? Yes or no? மேபி. மேபின்றது ஓகே, எஸ்ன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? ஓகே. எஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ம். நிதிஷ் ரெட்டி, ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஐ செட் இஸ் அ டெஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு. எதுல? வித் த பேட், அண்ட் he can support as a bowler. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எஸ் எஸ், ஆஃப் கோர்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற யாரு? ரவீந்திர ஜடேஜா. இப்ப ரவீந்திர ஜடேஜா வந்துட்டு the reason why we said we don't want him, and ரெண்டாவது என்ன சொன்னோம், இங்க ரன் ஃப்ளோவை நிறுத்தவே முடியாது. டெஸ்ட் மேட்ச் வேகமா போகும். நாள் மட்டும்தான் பேட்டிங் ஆடுறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு ரெண்டு பேட்ஸ்மேன் 40 பால் பார்த்துட்டாங்கன்னா விக்கெட்டே எடுக்க முடியாதுன்னு சொன்னோம். ஸோ அப்ப பும்ரா மாதிரி ஒரே ஒரு ரிலேயபிள் போலர் உங்களுக்கு இருக்கான்னா, நீங்க எடுக்கிற ஸ்பின்னர் வந்து எப்படி இருக்கணும்? இப்ப 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 என்ன, இப்ப ஜடேஜா ஒரு செஞ்சுரியே அடிக்கட்டும். ஒரு செஞ்சுரி அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பிளேயர், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பர்டிகுலர் பிளேயிங் லெவன் வந்து இட் இஸ் கோயிங் டு பி எ ஸ்பின்னர் ரோல் ஃபர்ஸ்ட் ஹூ கேன் பேட்டுங்கும் போது 3 சாய்ஸ் இருக்கு: ஜடேஜா, அஸ்வின், வாஷிங்டன் சுந்தர். நீங்க யார ஆடுவீங்க? நான் உங்களை கேட்கிறேன். நான் அதான் அஸ்வின் சுந்தர்ல ஒருத்தர் தான். நான் ரெண்டு பேரும் நம்ம பேசணும். ஹெட் தான் அவங்களோட டேஞ்சரஸ் பேட்டர். அவர் லெஃப்ட் ஹேண்டர் வச்சுக்கிட்டு இவங்க ஜடேஜா விளையாடுறது நான் ஒத்துக்க மாட்டேன். எத்தனை லெப்ட் ஹேண்டர் இருக்காங்க? உஸ்மான் கவாஜா, டிராவிஸ் ஹெட், அலெக்ஸ் கேரி, மிச்சேல் ம். ஸ்டார்க், ஜோஷ் ஹேசல்வுட். 5 லெப்ட் ஹேண்டர் இருக்காங்க 11ல. அப்புறம் உங்களோட ரோல், அந்த ஸ்பின்னரோட ரோலை நான் என்ன சொன்னேன்? இந்த பாரு தம்பி, உனக்கு நான் ஷார்ட் லெக் கூட நிறுத்த மாட்டேன். ஷார்ட் லெக் கூட நிறுத்த மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் உனக்கு? ஒரு ஓவருக்கு நீ 3 மேல கொடுக்க கூடாது. எனக்கு ஆன் த டே 23 ஓவர்ல நீ 55 ரன் கொடுக்கணும். நீ விக்கெட் எடுத்தா எனக்கு ஓகே, நீ விக்கெட் எடுக்கலனா எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. இன்னைக்கு அஸ்வின் இப்ப நடந்த ப்ளீடிங்ல 23 ஓவர்ல 55 ரன், பர்டிகுலர்லி த வே பும்ரா போல்டு, அது நடந்திருந்தா இந்த டெஸ்ட் மேட்ச் இப்ப எங்க இருக்கும்? நான் உங்களை கேட்கிறேன், வியூவர்ஸும் பதில் சொல்லணும். கண்டிப்பா ஒரு 50 ரன் கம்மியா தான் இருந்திருக்கும் ஸ்கோர். அதே 7 விக்கெட் போய். ஒஸ்ட் கேஸ்ல ஒஸ்ட் கேஸ்ல 330 இன்னைக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இன்னொன்னு சொல்றேன், ம். 330 பிரிஸ்பேன்ல பெரிய ஸ்கோர் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல
அடிலைட்ல பெரிய ஸ்கோர், பெர்த்ல பெரிய ஸ்கோர், பிரிஸ்பான்ல 330 பெரிய ஸ்கோர் கிடையாது. அதுக்கப்புறம் சன்னு ஓபன் அவுட் ஆயிடுச்சுன்னா விக்கெட்டே எடுக்க முடியாது. முதல் 15 ஓவர் போயிடுச்சுன்னா டெஸ்ட் மேட்ச் வேகமா நகரும். 98 ஓவர் யாவ சான்ஸ். இப்ப 405க்கு 7 இவங்கள நாளைக்கு ஒரு 90 ரன் அடிக்க விடுவாங்க, அது வேற விஷயம். டெஸ்ட் மேட்ச் ஓவர். இப்ப ஃபர்ஸ்ட் செஷன் பாருங்க, ஒவ்வொரு செஷனா வருவோம். இப்ப ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்துட்டு 76 for 3, 29.4 overs with a run rate of 2.54, 8 out of 10 செஷன், 7 செஷன். செகண்ட் செஷன்ல பாருங்க 130 for no loss in 27 overs. அப்பதான் கொஞ்சம் அப்படியே போச்சு மூவ் ஆக போச்சு. ஆரம்பிச்சுட்டு, ஆனா அந்த அந்த செஷன்ல உங்களுக்கு ஒரு பக்கம் ரன்னை நிறுத்தவும் முடியல, விக்கெட் எடுக்கவும் முடியல. ஆகாஷ் தீப் அவ்வளவு மோசமா போடல, பாவம் நல்லா போட்டாரு. பும்ரா வந்து எக்ஸ்ட்ராடனரியா போட்டாரு, ஒரு சப்போர்ட்டே கிடையாது. இன்னும் என்னாச்சு, உங்களுக்கு அந்த ஸ்பின்னரால அந்த கண்டெய்னிங் ரோல் பண்ண முடியலன்றதுனால பும்ரா ஒவ்வொரு ஸ்பெல்லையும் 7 ஓவர் 8 ஓவர் முதுக உடைச்சிட்டாங்க. இன்னும் 2 டெஸ்ட் மேட்ச் என்ன போகுதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தேர்ட் செஷன் ப்ளீடிங்க பாருங்க, 31 ஓவர்ல 171 for 4, 5.51 அண்ட் ஓவர், 9 out of 10 ஆஸ்திரேலியா செஷன். இன்னைக்கு மட்டும் பாருங்க 377 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க 87.4 ஓவர்ஸ்ல, at a run rate of 4.61, considering that you are given only 2.54 in the first session. இப்ப அவங்க 3 செஷன் ஜெயிச்சிருக்காங்க, இவங்க ஒரு செஷன் ஜெயிச்சிருக்காங்க. இப்ப ஆஸ்திரேலியா எட்ஜ் ஆஃப் 69-31. நிறைய பேர் சொல்லுவாங்க நாளைக்கு வருண பகவான் வரணும்னு. வருண பகவான் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, மழை வரும்ன்றாங்க. இப்ப நிதிஷ் ரெட்டியும் ரவீந்திர ஜடேஜா 2 பேரும் சேர்ந்து 23 ஓவர்ல 141 ரன்னு, ஒரு விக்கெட், எக்கானமி ஆஃப் 4.86. ஓகே, 2 பேரோட ரோலும் என்ன, 2 பேரும் வந்துட்டு பேட்டிங் ஆல்ரவுண்டர். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? 2 பேரும் பேட்டிங் ஆல்ரவுண்டர். அப்படிங்கும் போது இந்த மாதிரி பிரிஸ்பான்ல ரன்னு ப்ளீட் ஆகும் தெரியும் போது நீங்க 2 பேட்டிங் ஆல்ரவுண்டரும் ஆட முடியாது. ஒரே ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான் ஆட முடியும், அது ஹேஸ் டு பி நிதிஷ் ரெட்டி பிகாஸ் ஹி போல்ஸ் சேம். ரெண்டாவது நீங்க, இப்ப நான் திருப்பியும் சொல்றேன், ஜடேஜா வந்து 100 ரன் அடிக்கட்டும், 100 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. அஸ்வின் மாதிரி ஒருத்தர் ஆடி இருந்தாருன்னா 320க்கு நீங்க ஆல் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, அஸ்வின் வந்து 0 அடிச்சாலும் அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சா ஸ்டில் நீங்க லீட் எடுத்துருவீங்க. ஜடேஜா வந்து இந்த அடிக்கிற ஒரு 40-45 ரன், ஒரு சிலர் கிரிக்கெட் லாஜிக் புரியாம என்ன சொல்லுவாங்க, ஜடேஜா பத்தி நீங்க பேசுனீங்களா, குரூஷியல் 45 அடிச்சாரு, டெஸ்ட் மேட்ச் போயிடுச்சுங்க, நீ 45 அடிச்சு பிரயோஜனமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு சொன்னோம், அது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல. ஃபீல்டு எப்படி செட் பண்ணணும்னா, ஒரு செகண்ட் ஸ்லிப் வைடர், ஒரு ஸ்கொயர் கல்லியை வச்சுட்டு 2 கேட்சிங் தான் வச்சுக்கணும் ஒரு 15-20 ஓவருக்கு அப்புறம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 4 பேரு சிங்கிள் சேவிங், 3 பேர் பவுண்டரியில. இதைத்தானே நம்ம சொன்னோம். இப்போ வந்துட்டு அதுவும் என்ன சொன்னோம், புல்லர் லென்ஸ் போட்டு டிரைவ் ஆட விடணும்னு சொன்னோம். கரெக்டா உங்களுக்கு 150 ரன் அடிச்சுட்டு டிராவிஸ் ஹெட் எப்படி அவுட் ஆனாரு, புல்லர் லென்த் டிரைவ் ஆடி அவுட் ஆனாரு. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் எப்படி அவுட் ஆனாரு, புல்லர் லென்த் டிரைவ் ஆடி. இன்னைக்கு அவுட் ஆன எல்லாருமே காட் பிஹைண்ட் தான், எல்லாருக்குமே அந்த புல்லர் ட்ரிபிள் லென்த் கேட்ச். ஃபோர்த் ஸ்டம்ப் ஆஃப் ஸ்டம்ப் போட்டது தான். பேத்தட்டிக் ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட்ஸ். அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப டிராவிஸ் ஹெட்டுக்கு ஜடேஜா போடுறாரு, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் டெஸ்ட் மேட்ச்ல போடுறாரு, லாங் ஆன் லாங் ஆஃப், டீப் பாயிண்ட், டீப் ஸ்கொயர் லெக், டீப் மிட் விக்கெட். இந்த மாதிரி அதுவும் எப்படின்னா, ஒரு 80 for 3ல இருந்து 140 for 3 வந்த உடனே 5 பேர் பவுண்டரியில, 5 பேர் பவுண்டரியில வச்சுட்டு எப்படியா பிரிஸ்பேன்ல நீங்க வந்து ரன் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதுக்கப்புறம் அலெக்ஸ் கேரி வராரு, அவருக்கு டீப் பாயிண்ட் டீப் ஸ்கொயர்லுக்கு வந்துட்டு இப்படி இப்படின்னு ஒன்னு அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்டார்க் வராரு, ஸ்டார்க் வந்த உடனே ஸ்டார்க்கு டீப் பாயிண்ட். 10 நிமிஷம் இருக்கு பிளே உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இவர் போட சிராஜ் வந்து ரவுண்ட் விக்கெட்ல இருந்து போடுறாரு இப்படின்றாரு. ஷார்ட் பாயிண்ட் இருந்தா நேர கைக்கு போயிருக்கும், டீப் பாயிண்ட் வச்சிருக்காரு. அப்புறம் பெரியப்பா அவரை மூஞ்சி காமிக்கிறாங்க, பெரியப்பா எப்படின்றாரு. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆஸ்திரேலியா வந்து திருப்பி சொல்லிட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் உங்களை அடிச்சு பேக் ஃபுட்ல போட்டு திருகி 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 வந்து ரன் அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்சல்யூட்லி தே ஹவ் ஃபாலன் ஆன் த பிளாய். இப்ப இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இப்ப ஸ்டீஃபன் ஸ்மித் 101 ரன்ல 12 பவுண்டரி, சரியா, 48 ரன்னு. என்ன கணக்கு, 101ல 48 ரன்னு, க்ளோஸ் டு 50 ரன்ஸ் இன் பவுண்டரி, 50 ரன்ஸ் இன் ஒன்ஸ் டூஸ் அண்ட் த்ரீஸ். டிராவிஸ் ஹெட் வந்து 152, 18 பவுண்டரி. ஸோ என்ன 18 ஃபோர்ஸ் ஆர் 72. அவரும் பாத்தீங்கன்னா
க்ளோஸ்லி மோர் டு 15 ரன்ஸ் இன் பவுண்டரிஸ், ரெஸ்ட் ஆஃப் த ரன்ஸ் இன் 1 2 3 சார். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் இந்த கிரவுண்ட்ல நீங்க 50% பவுண்டரிஸ், 50% 1 2 3 கொடுத்தீங்கன்னா அது ஒரு பேத்தட்டிக் ஸ்ட்ராட்டஜி. என்னை பொறுத்த வரைக்கும் பேத்தட்டிக் ஸ்ட்ராட்டஜி. ஒண்ணு நீங்க என்ன பண்ணணும், அவனை அடிக்க விட்டு அவுட் பண்ணணும். இல்லைன்னா என்ன பண்ணணும், சிங்கிள் கொடுக்காம, இது பவுண்டரி கொடுக்காம சிங்கிளா கொடுத்து அவனை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி அவனை ஷாட் அடிக்க விட்டு இது பண்ணணும். நீங்க ரெண்டுமே பண்ணாம, ரெண்டு பேட்ஸ்மேன் தான் ரன் அடிச்சிருக்காங்க, 100 அடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும். 100 பேருக்கும் 50% ஆஃப் ரன்ஸ் இன் சிங்கிள்ஸ் அண்ட் அதர் இதுன்னா இது வந்து ஒரு பேத்தட்டிக் வே ஆஃப் டூயிங் இட், பேத்தட்டிக் ஸ்ட்ராட்டஜி, பேத்தட்டிக் பிளானிங். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் முன்னாடியே சொன்னேன், ஆஸ்திரேலியா 2 இந்தியா 1, WTC ஃபைனல் க்ளோஸ். சரி, பேத்தட்டிக் கேப்டன்சின்னு அப்படியே சொன்னீங்களே தானே, அதையும் சேர்த்து தானே சொன்னீங்க. இப்ப ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க, ரோஹித் சர்மா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஜெண்ட் ஒரு இந்தியாக்கு. லெஜெண்ட், ஒரு கோட். இப்பதான் வந்து T20 வேர்ல்டு ஆனால் கப். இன்னைக்கு கேலமா கேப்டன்சி இல்ல பண்ணாரு இல்ல தானே. சொல்றேன், இப்ப T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, 5 IPL ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அப்படி சொல்றதுக்கு எனக்கு அவர் ஓப்பனா சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. அதனாலதான் பேத்தட்டிக் பிளானிங், பேத்தட்டிக் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு பி இந்த கிளப் ஆஃப் அதர்ஸ். ஒரு சில கண்ணாப்புண்ணான்னு இவன் பர்ஃபார்ம் பண்ணலாம், அவங்க கோலி ஒரு வேஸ்ட், ரோஹித் ஒரு வேஸ்ட், அஸ்வின் ஒரு வேஸ்ட் அப்படிலாம் ட்வீட் பண்றாங்க. என்னால அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நான் எப்படின்னா ஒரு ஒரு பேட்ரியாட்டிக் இந்தியன். நான் வாட் எவர் இட், சவுத் ஆப்பிரிக்கா டீமோட நான் ஒர்க் பண்றேன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா நான் ஒரு பேட்ரியாட்டிக் இந்தியன், இந்தியாவில பொழந்து வளர்ந்தவன் நான். அப்படிங்கும் போது என்னால ஓப்பனா வந்துட்டு அவரை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. பட் ஐ ஆல்ரெடி டோல்ட் வாட் இஸ் பேத்தட்டிக் ஸ்ட்ராட்டஜி, வாட் இஸ் பேத்தட்டிக் பிளானிங்னா பீப்புள் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இட் டசன்ட் மீன் தட் இட் ஹஸ் டு கம் ஃப்ரம் மை மவுத். அண்டர் 16 நான் ரோஹித் சர்மாவோட வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில சின்ன பையனா வந்து ஜோல் கிரிக்கெட் அகாடமி, நேஷனல் கிரிக்கெட் அகாடமில வந்திருக்காரு. இவ்வளவு சின்னதா பார்த்திருக்கேன் கோலி, ரோஹித் சர்மா எல்லாம். அதனால எனக்கு சொல்ல மனசு வரல. பட் ஐ கிவன் மை மெசேஜ் ஆனஸ்ட்லி. ஐம் நாட் பேக்கிங் அவே ஃப்ரம் தட். சரி, ஓகே, அதான் சொல்லிட்டீங்க, விட்டுருங்க. அதான் ஒரு வாட் எவர் இட் இஸ், ஐ திங்க் த குவாலிட்டி ஆஃப் டிசிஷன் மேக்கிங் டுடே வாஸ் ஸ்லைட்லி பிலோ பார். அதை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். பீட் பவுலிங் சேஞ்சஸ், ஃபீல்டிங் சேஞ்சஸ் வந்து லாட் டு பி இம்ப்ரூவ்ட் அப்பான். அட்லீஸ்ட் கம்மிங் டேஸ்ல இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ சரி, இன்னொன்று திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. டாஸை ஜெயிச்சு பேட்டிங் பண்ணியிருந்தா நம்ம அடிச்சிருக்கலாம்ல 400 அப்படின்னு கேட்குறாங்க. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடி இருந்தா 220க்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ஹானஸ்டா சொல்றேன், they frittered away the advantage இப்ப of bowling. சொல்லலாம்ல பீடா, ஆனா அடிச்சிருந்தா 400 அடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்களே. இப்ப சார் நீங்க ஃபுல்லா, நீங்க ரொம்ப பிஸியான ஆளு, அதனால கேக்குறேன். அட்லீஸ்ட் எப்படி நீங்க ஷூரா சொல்றீங்க 220க்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்கன்னு? இல்ல இன்னைக்கு நீங்க வந்துட்டு மேட்ச் பாத்தீங்களா இல்லையா? நீங்க பிஸியான ஆளு, அதனால நான் வந்துட்டு விட்டு விட்டு தான் பார்த்தேன், ஃபுல்லா பார்க்கல, நான் விட்டு பார்க்கல. விட்டு பார்த்த போது ரன் வந்துனே இருந்தாலும் எவ்ரி தேர்ட் பால் புஷ் புஷ்ன்னு பீட்டன் ஆச்சா இல்லையா? அந்த கேள்விதான் நான் கேட்கிறேன் உங்களுக்கு. இல்ல நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க அந்த பார்த்த அந்த கொஞ்சம் இதுலயும் பவுண்டரி அங்க வந்துனே இருக்கு, ஒரு ரன் ஒரு பக்கம் சிங்கிள் வந்துனே இருக்கு. திடீர்னு ஒரு அன்பிளேயபிள் பால், இப்ப அலெக்ஸ் கேரிக்கு வந்து ஆகாஷ் தீப் போட்டாரு, அப்படியே வந்துட்டு மிடில் ஸ்டம்ப்ல பட்டு அப்படியே கர்வாய் இப்படி போச்சு. ஸோ இப்ப நான் ஒன்னே, தெர் இஸ் ஆல்வேஸ் பி சம்திங் இன் பிரிஸ்பேன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்தியா போல் புவர்லி. இந்தியாவோட லென்ஸை பத்தி நம்ம சொன்னோம், இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜியை பத்தி நம்ம சொன்னோம். திருப்பி ம். பாயிண்ட்ல வச்சு வகர்றாருங்க ஒரு டிராவிஸ் செட்டு. இந்த திருப்பி திருப்பி சொல்றேன், வான் ரெஸ்லிங்லயும் வந்து மேல போட்டு, இதுல எப்படின்னா சீம் மூமெண்ட் இருந்துனே இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க மேல போட்டு இஃப் யூ ஆர் எர்ரிங் யுவர் லென்த் அந்த ஃபுல்லர் சைடு, அதுக்கப்புறம் இந்த சீம் மூமெண்ட்ல டிஃபீட் ஆகி டிரைவ் ஆட போய் நீங்க எட்ஜ் எடுத்து அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஷார்ட்டர் லென்ஸ் போட்டா உங்களுக்கு சான்ஸே கிடையாது. திருப்பி திருப்பி ஒரு சிலர்லாம் புரியாம என்ன சொல்றாங்க, டிராவிஸ் ஹெட்டுக்கு பவுன்சர் போட்டு, டிராவிஸ் ஹெட்டுக்கு பவுன்சர் போட்டியோ. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்கும், கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணோம். நீங்க பவுன்சரா போட்டாங்க விட்டு அப்பர் கட்டா அடி பின்னிட்டாரு. நீங்க நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அவர் என்ன பண்ணிருக்கணும், ஓவர் த விக்கெட்ல இருந்து இப்ப நான் சொன்ன ஃபீல்டை வச்சுட்டு அவர் அந்த ஃபோர்த் ஸ்டம்ப் ஆஃப் ஸ்டம்ப்ல ஃபுல்லர் லென்ஸ் போட்டு டிரைவ் அடி. அவர் ஒரு சில சமயம் என்ன பண்ணுவாரு, அந்த மாதிரி நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணீங்கன்னா கவர்ஸ் மேல மிட் ஆஃப் மேல போறதுக்கு பாப்பாரு. அப்பதான் இன்னைக்கு அதே தான் அவுட் ஆனது. எப்படி அவுட் ஆனாரு, அந்த மாதிரி ஃபுல்லர்ல இருந்து கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெப் டிரைவ் ஆன போய் நச்சன் வாங்கி போச்சு. உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், ஒரு பேட்ஸ்மேன் உங்களுக்கு கடைசி 7 இன்னிங்ஸ்ல ஆவரேஜ் வந்து 100, ஸ்ட்ரைக் ரேட்டிங் 84. ஒன் டேலயும் நம்மளால அடிக்கிறாரு, 20லயும் அடிக்கிறாரு, டெஸ்ட்லயும் அடிக்கிறாருன்னா ஒரு பேட்ஸ்மேனை உங்களால கிராக் பண்ண முடியலன்னா there is something seriously problem in it. கேட்டா இந்த டேட்டா பாக்குறேன், அந்த டேட்டா பாக்குறேன். யோ, டேட்டாவோட பிறந்து வளர்ந்தவன் நானு. விண்டு டைரக்ஷனை பாக்குறேன், விண்டு டைரக்ஷனை பாக்குறேன். ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், டேட்டா எனக்கு சொல்லாதீங்க. டேட்டா 2001 நான் டேட்டா எடுத்த போது இப்ப டேட்டா கொடுக்குறவங்க பிறந்திருக்கவே மாட்டான்.
எந்த டேட்டாவை எப்படி யூஸ் பண்றதுன்னு ஒரு கோச்சிங் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன்ல, ஒரு லெவல் 3 சர்டிஃபைட் கோச். இஷ்டத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த எண்ட்ல விண்டு இந்த பக்கம் அடிக்குது, டிராவிஸ் இதை போடாதீங்க, அந்த பக்கம் இந்த சென்டிமீட்டர்ல விண்டு அடிக்குது. யோ, அவர் டெக்னிக்கை முதல்ல பாருங்க, ஒரு செட்டப் பொசிஷன்ல முதல்ல பாருங்க, டவுன் ஸ்விங் எப்படி வருது, கவர் டிரைவ் அடிக்கும் போது பேட் பொசிஷன் க்ளோஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த பேட்டா, ஓபன் ஃபேஸ் ஆஃப் த பேட்டா பாருங்க. மிட் ஆஃப் மேல அடிக்க போறாருன்னா எப்படி அடிக்க போறாருன்னு பாருங்க. பாடி பொசிஷன் என்ன இருக்கு, என்ன எலிவேஷன் கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன லென்த் போடணும், எங்க அடிச்சா எங்க போகும், ஃபீல்ட எங்க நிறுத்தணும், அதை விட்டுட்டு உக்காந்து விண்ட அனலைஸ் பண்றாங்களா, இதை அனலைஸ் பண்றாங்களா. கேட்டா 8 டேட்டா சயின்டிஸ்ட் இருக்காங்களாம். ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, தொடர்ந்து கொலை குத்தம் பண்ணிட்டு இருக்காரு நம்மளோட. 3 எஃப்ஐஆர் போட வேண்டிய அளவு கொலை குத்தம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு எப்ப போனாலும் அவர் என்ன பண்றாரு, அவமானப்படுத்துற அளவுக்கு இந்தியா அப்படின்னு, இந்தியால கிடைச்சிட்டாலே ஆட்டையை போட்டுலான்னு ஆடுறாரு. அவருக்கு ஒரு பிளானே இல்ல. ரெண்டு பக்கமா ஒரு ரன் அடிக்கிறாரு. கேட்டா விண்டு இந்த பக்கம் அடிக்குது, அந்த பக்கம் அடிக்குதுன்னு. எல்லாருமே காம்ப்ளிகேட் பண்றது அதுதான் சார். they have not found any. இன்னும் எப்படின்னா, அவர் உள்ள வராரு, உள்ள வந்துட்டு என்ன பண்றாரு, டப்பட்டி பேர் ஒரு 4 போர் அடிச்சு பயத்தை கொண்டு வந்துடுறாரு உங்களுக்கு. அந்த 4 போர் அடிச்சோடனே இவங்க என்ன பண்றாங்க, 5 ஃபீல்டரை பவுண்டரியில நிறுத்திடுறாங்க. 5 ஃபீல்டரை பவுண்டரியில நிறுத்தணும்னா அவர் எல்லா பாலையும் அடிக்க போக மாட்டேன்றாரு. அப்படி இப்படி அப்படி இப்படி இப்படி ஸ்டீவ் ஸ்மித் இன்னொரு மிகப்பெரிய கில்லாடி சிங்கிள் அடிக்கிறது. அவருக்கு போய் டீப் பாயிண்ட் வைக்கிறீங்களே. இப்ப நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், ஸ்டீவ் ஸ்மித்தோட ஆவரேஜ் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. the least average what he has got against a test playing nations is South Africa. பார்த்திருக்கேன். வச்சு கோழி அமுக்குற மாதிரி அமுக்கணும் அவங்க ஊர்ல போயிட்டு. ஒரு செஞ்சுரி எங்களோடய அடிச்சாரு, செஞ்சுரியன்ல இல்லைன்னு சொல்ல, அவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். பட் அவர் எப்படி சஃபகேட் பண்ணும் அப்படின்றது இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல நானு. அந்த அவங்க ஊருக்கே போயிட்டு அந்த தியரி தான் எடுத்தோம். இவனை எந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல இவனை ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் 15ல இருந்து 80வது ஓவர் வரைக்கும் எப்படி இவனை ஒரு சல்லி ரன்னு கொடுக்காம ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஃபீல்டு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்குலாம் கெரியரே முடிச்சோம் அங்க போயிட்டு. இவங்க போயிட்டு அததான் சொன்னேனே, 3 times you have beaten them in succession in ஆஸ்திரேலியா. ஆனானப்பட்ட பாண்டிங், ஹெய்டன், லாங்கர், கிளார்க், அஸ்ஸி, நாங்க பார்க்காத ஆளே கிடையாது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஓகே டீம் தான். இதை விட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கவே கிடையாது. பட் தேர் பிளானிங், தேர் ஸ்ட்ராட்டஜி, தேர் பிளேயிங் லெவன் செலக்ஷன் ஹஸ் பீன் அப்சல்யூட்லி பேத்தட்டிக். அவங்க ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. மழை வரல. ஆஸ்திரேலியா 2, இந்தியா 1. பீடாக் சொல்றதை கேளுங்க வியூவர்ஸ். அவர் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டாரு, நீங்க படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா, நீங்க வந்து சரியா இது பண்ணலன்றதை கரெக்டா சொல்லிட்டாரு அவரு. ஆனால் நம்ம வந்து ஹோப்ஸ் விடக்கூடாது இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபேன்ஸை. என்னதான் இருந்தாலும் இந்தியா ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உட்காந்து பார்க்கலாம். பட் தென் அவர் சொல்ற மாதிரி ஐ திங்க் கிளியர்லி ஸ்ட்ராட்டஜி அண்ட் அந்த எக்ஸிகியூஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத ஆஸ்திரேலியா கிளியரா நல்லா பண்றாங்க. கண்டிஷன்ஸ்க்கு தேர் பிளேயிங் டு த கண்டிஷன், அஃப்கோர்ஸ் தேர் ஹோம் கண்டிஷன்ஸ். ஸோ அதுதான் இது. ஆனா இந்த ஹெட்டுக்கு அப்படின்னு ஒரு பேட்டர் இல்ல போயிடுவா. இப்போ ஒரு பேட்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியுது, டேஞ்சரஸ் பேட்டர் வந்து இப்போ ஹெட் தான் அப்படின்னு. ஸோ அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஃபுல் டாஸ் பால்ல போல்ட் ஆயிட்டு போனார் போன மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா. பட் தென் அது ஏதோ அவருடைய நம்மளுடைய லக்கு. ஆனா இப்படி ஒரு ஒரு தடவை நம்மள ஒரு அடிமை டீமா வச்சு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு இந்த ஹெட்டு. ஹெட்டுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஹெட்டுக்காக ஒரு பிளானிங் அப்படின்னு பண்ணி போன மாதிரி தெரியல. இப்போ ஹெட் வந்தா இதுதான் ஃபீல்ட் பிளேசிங், இந்த பவுலர் போட்டுவாரு அப்படிங்கிற ஒரு திங்கிங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ நாங்கள் ஒரு சும்மா சாதா மேட்ச் விளாண்டா கூட இந்த டீம்ல பெரிய பிளேயர் யாரா அவங்க எப்படி அவுட் ஆகணும்னு பாக்குறோம். நீங்களும் ஐம் ஷூர் எவ்ரி மேட்ச் நீங்க அதை பண்ணுவீங்க. பட் ஹெட்டுக்கு இன்னைக்கு அவங்க அப்படி பண்ண மாதிரியே தெரியலையே. ஹெட்டுக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரி? அதுதான் சொல்றேனே. இப்போ ரொம்ப கரெக்ட் உங்களோட அப்சர்வேஷன். ஸ்பெஷலா எதுவுமே நீங்க பார்த்த மாதிரி தெரியல. மொனோட்டனஸா எல்லாம் போச்சு. மொனோட்டனஸா அவர் அடி அடின்னு அடிச்சுட்டே இருக்காரு. இப்ப நீங்க என்ன பண்ணணும், ஹெட் மாதிரி ஒரு ஆளு, ரெண்டு பக்கமும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. ஸோ இப்போ நீங்க நான் என்ன ட்ரை பண்ணுவேன், ஒரு சைடை கம்ப்ளீட்டா பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவேன். ரெண்டு பக்கமா பிளாக் பண்ண முடியாது. ரெண்டு பக்கமா பிளாக் பண்ணீங்கன்னா ரெண்டு பக்கமா ரன் போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிளம்பாயன்ட் பிளேயர் ஆடம் கில்கிறிஸ்ட் ஹெட், அதே மாதிரி நாங்க இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா மைக்கேல் கிளார்க் ரெண்டு பக்கமும் வச்சு பிரிச்சிருவாரு. அப்ப என்ன பண்ணணும் நீங்கன்னா, ஒரு எண்ட் ஃபீல்டு. இப்ப நான் அவர் வந்த உடனே என்ன பண்ணுவேன், எடுத்த உடனே அவர் வர்றாரா, நான் என்ன பண்ணுவேன், ஒரு செகண்ட் ஸ்லிப்பு, ஒரு மூன்றரை ஸ்லிப்பு, ஒரு ஸ்கொயர் கல்லி, ஒரு ஸ்கொயர் பாயிண்ட், ஒரு கவர்ஸ் இந்த பக்கம், ஒரு மிட் ஆஃப் இந்த பக்கம், பேக் பண்ணிடுவேன் ஆஃப் சைட் ஃபீல்ட. பேக் பண்ணிட்டு ஆஃப் சைட் ஃபீல்ட ஒரு ஷார்ட் மிட் விக்கெட் மாதிரி ஒன்று வச்சுட்டு ஒரு ஸ்கொயர் லெக் இந்த 7-2 ஃபீல்டு வச்சு போடுவேன். 7-2 ஃபீல்டு வச்சுட்டு ஓவர் த விக்கெட்ல இருந்து என்ன பண்ணுவேன், அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், அந்த ஃபோர் ஸ்டம்ப் குட் லென்த்ல போட்டு டிரைவ் ஆடு. ஸோ அப்ப என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு லெக் சைடு ஃபீல்டு ஆக்சஸ் பண்ண பார்ப்பாரு.
லெக் சைடு ஃபீல்டு ஆக்சஸ் பண்ண பார்த்தா நான் சொல்றது ஷார்ட் மிட் விக்கெட் ஃபிளிக் அடிச்சாரு ஷார்ட் மிட் விக்கெட் போயிடும். அப்ப என்ன பண்ணுவாரு, அவுட் சைடு ஆஃப் இருந்து பாலை பிக் பண்ணி லெக் சைடுல அடிக்க பார்ப்பாரு. அது ஒன்னு எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு என்ன பண்ணுவாரு, எல்லாருமே ஆஃப் சைடுல இருக்காங்க உள்ள இருக்காங்கன்றதுனால என்ன பண்ணுவாரு, மேல போறதுக்கு பார்ப்பாரு, பாயிண்ட் மேல வீச பார்ப்பாரு, கவர்ஸ் மேல வீச பார்ப்பாரு. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அவர் வந்த உடனே நீங்க என்ன பண்ணீங்க, வந்த உடனே டீப் ஸ்கொயர் லெக் பின்னாடி, அவர் வந்த உடனே டீப் பாயிண்ட் பின்னாடி, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, மிடானும் மிடாஃபும் எப்படின்னா அவர் பேட் எப்படி வச்சா ஒரு ரன் எப்படியா கொடுப்பீங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொன்னு நியூ பால் எடுக்கிறாங்க, நியூ பால் விக்கெட்டே விடாம நியூ பால் நீங்க எடுக்கிறீங்க. நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், நியூ பால் நீங்க எதுக்கு எடுப்பீங்க? அவசரமா 80வது ஓவர்ல நீங்க நியூ பால் எடுக்கிறீங்க, முடிச்ச உடனே 81வது ஓவர் ஏன் நீங்க நியூ பால் எடுப்பீங்க? விக்கெட் எடுக்கிறதுக்கு தானே நியூ பால் விக்கெட் எடுப்பீங்க, எடுக்கிறதுக்கு தான், விக்கெட் எடுக்கிறதுக்கு தான். விக்கெட் எடுக்க தானே. அப்புறம் நியூ பால்ல டீப் ஸ்கோர்ல டீப் பாயிண்ட் போடுறீங்க, என்ன எனக்கு விஷயமே புரியலையே உனக்கு. ஒரே சான்ஸ் உங்களுக்கு, அந்த பார்ட்னர்ஷிப் வாஸ் ஃபிளரிஷிங். 200 ரன் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் வந்துச்சு, நீ நியூ பால் அடிக்கிறீங்க. ஜஸ்பிரீத் பும்ரா போடுறாரு டீப் ஸ்கொயர்லுக்கு டீப் பாயிண்ட், மிடான் ஒய்டா இருக்கு, புதுகானி இப்படின்றாரு, இங்க பட்டி இன்சைட் அடிச்சு அப்படியே மெதுவா நடந்து ஒரு ரன் போறாங்க. நான் சொல்ற பாயிண்ட் நீங்க ஒத்துக்கிறீங்களா, இல்லைன்னா நான் வந்து ரொம்ப அக்ரெசிவா என்னோட பாயிண்ட்ஸ் வைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களா when you're taking the new இல்ல இல்ல, ball as ஃபேர் பாயிண்ட் தான். இப்போ நம்ம as a viewer நமக்கு we feel disappointed, பட் நீங்க அதை டைசெக்ட் பண்ணி ஐ திங்க் யூஆர் பாயிண்டிங் அவுட் த ரீசன்ஸ். ஃபேர் இனஃப். ஸோ உங்களுக்கு வந்து எப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்னொன்னு நான் சொல்றேன். அந்த 2012 நாங்க போன போது எல்லாரையும் சார்ட் அவுட் பண்ணிட்டோம், பாண்டிங்கிட்டீங்களா இந்த மைக்கேல் கிளார்க் பாக்குறேன், மேட்ச் டபுள் 100, ரெண்டாவது மேட்ச் திருப்பியும் டபுள் 100. யார் என்ன கூப்பிட்டாரு, நீ வந்து ஒரு தரமான அனலிஸ்ட், உன் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு, நீ கொடுத்த பிளான் மைக்கேல் கிளார்க்கு ஒர்க் ஆகலன்ட்டாரு. ஒர்க் ஆகல, இதுக்கு மேல ஒரு ரன் அடிக்க கூடாது, இன்னொரு டெஸ்ட் இருக்கு, இந்த டெஸ்ட் டிராப் பண்ணிட்டோம், இன்னொரு டெஸ்ட் பெர்த்ல அவர் ரன் அடிக்க கூடாது, அதுக்கப்புறம் 3 டெஸ்ட் அவங்க நம்ம கிட்ட வராங்க, அதுலயும் அவர் ரன் அடிக்க கூடாது. எனக்கு நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, மேட்ச் இன்னைக்கு முடியுது, டிரா பண்ணிடுவோம் எப்படின்னு காலப்பட ஃபாப் 2+ ஆடின டெஸ்ட். நாளைக்கு காலையில மத்தியானம் நம்ம 1:30 மணிக்கு கிளம்புறோம் பெர்த்துக்கு, நாளைக்கு காலையில 9:30 மணிக்கு நீ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூப்பிட்டு பிளான் பி கொடுக்குற, இதுதான் உனக்கு சேலஞ்சு அப்படின்னு சொன்னார் எனக்கு. சோ நானும் ஒத்துக்கிறேன். இப்ப நான் அனலிஸ்டா இருந்த போது எந்த கோம்பனும் ரன் அடிச்சது இல்லைன்னு சொன்னா நான் ஒரு மடையன். மைக்கேல் கிளார்க் அப்படி அடிச்சாரு. கேரி வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல ஆளு, எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவாரு. அவர் அப்படி சொன்ன போது he was right, he told me honestly. உன் பிளான் நான் சந்தேகப்படல, அதை அவன் கிராக் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஒர்க் ஆக மாட்டேங்குது, we got world class fast bowlers. நீ எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, படத்துல அவர் ரன் அடிக்க கூடாது, ரன் அடிக்கல, உடனே ஒரு பிளான் பி போயிட்டு நான் சொன்னேன், கேரி நீ என்கிட்ட விட்டுரு நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 இன்னிங்ஸ் டபுள் 100, பால் பை பால் டைசெக்ட் பண்ணி நம்ம கொடுத்த பிளான் ஏன் ஒர்க் ஆகல, என்ன இதாச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு பிளான் சிக்கு போனோம் பர்த்துக்கு. அண்ட் வி சக்சீடட், வி பீட் தம் தேர் அண்ட் வி ரீக்ளைம் த நம்பர் 1. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு வந்தாரு, ஆஸ்திரேலியாவே டிடன்ட் டு தட் வெல். நான் என்ன சொல்றேன்னா, ஐ ஹவ் ஆல்சோ ஃபேஸ் சேலஞ்சு. நீ வந்து ஒரு டிராவிஸ் ஒரு 2 மேட்ச் ஒரு 2 100 அடிக்கிறாருன்னா கிளாஸ் பிளேயர் யா பேர் ஒண்ணுது. 3வது மேட்ச், 4வது மேட்ச், 5வது மேட்ச், 6வது மேட்ச், 7வது மேட்ச், சாரி, தென் யூ ஆர் நாட் கிராக்கிங் ஹிம், ஐ அம் வெரி சார். அதுவும் எப்படி ஆன் டாப் ஆஃப் இட் T20லயே அடிக்கிறாரு, ஓடிஐலயே அடிக்கிறாரு, டெஸ்ட்லயே அடிக்கிறாருன்னா யூ நாட் ஃபவுண்ட் சொல்யூஷன் ஃபார். இப்ப நாளைக்கு உங்களுக்கு என்ன ஆயிடும் சார், நான் உங்களை இதை கேட்கிறேன். இப்ப நீங்க வந்துட்டு இந்த மெல்பர்ன் டெஸ்ட்ல வந்து காடி எடுத்தாலே ஐயோ இவன் வந்து 100 அடிச்சுவான்ற ஒரு நெகட்டிவ் மென்டாலிட்டியில நீங்க போயிடுவீங்க. தட் இஸ் நாட் குட். ஐ எம் 100% சேயிங். பயம் இருக்கும். அதை தான் சார் சொல்றேன். இப்போ ஆனஸ்ட்லி சொல்ல, இப்போ சோசியல் மீடியால வலிக்க வலிக்க ட்வீட் போடுறாங்க, அடப்பாட அவர் அவுட் பண்ண முடியாது முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இப்போ இந்த டெஸ்ட் மேட்ச் சி ஸ்டில் ஐம் டெல்லிங் யூ, நாளைக்கு சன் வெளியே வந்துருச்சுன்னா பிளாட் ஆயிடும் பிச்சு, நல்லா இருக்கும் ஆடுறதுக்கு. சன் வராம க்ளூமியா இருந்தாதான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அலையும். ஸோ ஐ ஸ்டில் ஃபீல் இந்தியா கேன் சேவ் திஸ் டெஸ்ட் மேட்ச். ஐ டோன்ட் see them winning it. பட் ஹானஸ்ட்லி என்னோட ஒப்பீனியன்ல 3 நாள் நடந்ததுன்னா ஆஸ்திரேலியா அடிச்சிருவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் they have to get their strategies right and they have to play positive cricket. ஒரு இப்ப இப்ப அடுத்தவன் ஒருத்தன் வரான் என்ன நினைப்பான், ஓ 4 அடி அடிச்சு இன்னும் 5 பேரை பவுண்டரியில நிறுத்துறான்ப்பா. இந்தியாலே ஒரு சீரீஸ் நடக்குது, 2 ஸ்வீப் ஷாட் நான் குறுக்க போட்டு அடிச்சேன்னா ஸ்பின்னர்ஸ் 5 பேரை வந்து பவுண்டரியில நிறுத்திடுவான், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னுவாங்க. Do you think that that is feasible? I am asking you. டிஃபிகல்ட் தான். So they have to find a way. என்ன சொல்றது, இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் 69-31 அசன்டென்சில ஆஸ்திரேலியா இருக்காங்க.
நாளைக்கு 69-31 இருந்தாலுமே 98 ஹவர்ஸ் ஆஃப் பிளே அவைலபிள். அதுக்கப்புறம் இந்தியாவால கடவுளை கூட காப்பாற்ற முடியாது. 69-31 they have to reduce it at least to 60-40. அதுக்கு என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இந்த ஃபயர் அவுட் பண்ணோம் 3 விக்கெட் குவிக்லி டு 415 420 ஆல் அவுட் பண்ணோம். இவங்களை போய் 480 அடிக்க விட்டு நாளைக்கு if you are 6 down, ஐ எம் சாரி டு சே தட் டெஸ்ட் மேட்ச் வில் பி ஓவர். அதுக்கப்புறம் நாளைக்கு லஞ்ச் அந்த மாதிரி வந்து அவுட் ஆயிடுவாங்க டீக்குள்ள. அதுக்கப்புறம் ஓவர் அவங்க ஒரு ஓவர். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 3 மணி நேரம் ஆடிட்டு ஒரு 454 டார்கெட் அந்த மாதிரி ஒரு 110 ஓவர் கொடுப்பாங்க. தென் இட் பி டிஃபிகல்ட். நாளைக்கு வந்து இந்தியா அவங்களை குவிக்கா ஆல் அவுட் பண்ணிட்டு இந்தியா ஷுட் நாட் பி மோர் தேன் 3 விக்கெட்ஸ் அட் எண்ட் ஆஃப் டே 2 ஸ்டம்ப்ஸ். அது நடந்ததுன்னா the test match can be saved. Still we have hopes of reaching the WTC finals. நாளைக்கு இவங்களை 480 அடிக்க விட்டு 6 டவுன்னா சீரீஸும் அவுட், WTC ஃபைனல்ஸும் என்ன பொறுத்த வரைக்கும் அவுட். ஓகே பீடா, ஸோ இதான் உங்க ஃபைனல் தாட்ஸ். ஸோ நாளைக்கு வந்து என்ன நம்ம பார்ப்போம். அப்படியே வியூவர்ஸ்க்கு பாய் சொல்லிட்டு சைன் ஆஃப் பண்ணிடுங்க. அதான் நீங்க சொல்ற மாதிரி நம்பிக்கை தான் வாழ்க்கை. நான் ஆனஸ்டா வந்து என்ன நடந்திருக்கலாம் என்ன நடந்திருக்க கூடாது இந்தியா எப்படி அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு சொன்னேன் ஒழிய, உங்களை மாதிரி எனக்குள்ள இருக்கிற ஒரு இந்தியா ஃபேன் வந்து ஏதாவது நடந்து தப்பிக்க மாட்டாங்களா, இல்ல இந்தியா எங்கேயும் ஜெயிச்சிட மாட்டாங்களா தான் நினைப்பேன். பட் அதை சொல்றதுக்கு இல்ல இந்த சேனல். ஹவு திங்ஸ் ஹவ் கான், வாட் மிஸ்டேக்ஸ் இந்தியா ஹவ் டன், வாட் இந்தியா ஹேஸ் டு டூ டு கம் பேக், வை ஆஸ்திரேலியா இஸ் ஆன் தி அசெண்டன்சி, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். Let us come back tomorrow and see what proper fight back India can put in, providing the weather improves. ஏன்னா நாளைக்கு வெதர் கொஞ்சம் பேடா இருக்குன்றாங்க. வாழ்க்கையே நம்பிக்கை தானே வாழ்க்கையே. அதனால நாளைக்கு பார்ப்போம். Hopefully come and reflect better on India's batting and bowling to finish them off as quickly as possible. Until we come back and do the review of day 3 in the test match against India versus Australia that is happening in Brisbane, Gabba, with your very own Octopus. Thanks a lot and bye bye.